வீடியோக்குள்ளே போயிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தக்காளி நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இது துவரம்பருப்பு வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேணாம். ஒரு 1/4 டம்ளர்லேருந்து அரை டம்ளருக்குள்ளே தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். அதோட இப்போ இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாதத்துலேயும்